ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போனால் இலக்கிய வரப்போகிற எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்முடைய இலக்கிய கௌதம் ஜானகி பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டுறாங்க காரை. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணனும் ஒரு தங்கச்சியை வந்து சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உனக்கு ஒரு பணக்கார வீட்டில் வந்து மாப்பிள்ளை வந்து அமைச்சு கொடுத்தா அந்த வாழ்க்கையை வந்து வாழ தெரியாத அந்த இடத்துல இருந்து வந்துட்டு இதுக்கு மேலே வந்து உன்னை வந்து அந்த வீட்டில் வந்து சேர்த்துவாங்களாம், உன் வாழ்க்கை அவ்வளோதான் போச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்மளுடைய இலக்கியம் வந்து நோட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்து வந்துடுறாங்க. நம்மளுடைய கார்த்தி பார்த்தீங்கன்னா அந்த பிரியோட நினைப்பாக வந்து ஜாலியாக வந்து தெரிஞ்சுட்டு இருக்க போகிறார். அதுவும் பார்த்தீங்கன்னா மொபைல் வந்து மாறிட்டு இருந்தாலும் வந்து அந்த மொபைலுக்கு நம்மளுடைய கார்த்திக் சாரோட மொபைலுக்கு வந்து கால் பண்ணி பேசி அவர் ஒரு பக்கம் வந்து கான்வர்சேஷனை வந்து பில்ட் பண்ணிட்டு வந்து போயிட்டு இருக்காங்க. நம்மளுடைய இலக்கிய பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து யோசனையிலே வந்து இருக்காங்க. நம்முடைய ஜானகி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நம்மளுடைய மகன் வாழ்க்கை வந்து நல்லா அமைஞ்சா போதும் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்காங்க. நம்மளுடைய இலக்கிய வந்து சோகமாக இருக்க பார்த்து நம்முடைய கௌதம் சார் வந்து என்ன இலக்கியா ரொம்ப சோகமாக இருக்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி வந்து கேட்டதுக்கு வந்து ஒன்றும் இல்லைங்க சும்மா தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார், நீ என்னம்மா என்ன இலக்கிய ரேவதி அம்மாவை பற்றி ஏதாவது வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த கவலையை வந்து இருக்குங்க, இது வேற ஒன்று அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு வந்து நான் வந்து சொன்னதை வந்து கண்டிப்பாக வந்து கோவப்படுங்க, எதுக்கு அந்த விஷயத்தை விடுங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இலக்கியம் வந்து சொல்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என்னுடைய ஒய்ஃப் வந்து நீ வந்து சோகமாக இருக்க, நீ சோகமாக இருக்கிறப்ப நான் மட்டும் எப்படி வந்து தூங்குறது, உன்னுடைய கஷ்டத்தை வந்து என்கிட்ட வந்து சொல்லு, 2 பேரும் வந்து பகிர்ந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. அதுக்கு நம்ம இலக்கிய பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வழியில் வந்து வந்துட்டு இருக்கிறப்ப நான் ஒரு இடத்துல வந்து காரை நிப்பாட்டணும்ல, அந்த இடத்துல ஒரு அண்ணனும் தங்கச்சி வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து பணக்கார வீட்டில் வந்து அந்த தங்கச்சிக்கு வந்து வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த பொண்ணு வந்து வாழ தெரியாத அந்த இடத்துல வந்து பிரச்சனை பண்ணிட்டு வெளியே வந்திருக்கா. இப்போ வந்து அந்த வாழ்க்கை வந்து மறுபடியும் வந்து கிடைக்காதா அப்படின்ற மாதிரி வந்து ஏங்கிட்டு இருக்கா. அந்த அண்ணனும் வந்து அந்த பொண்ணை வந்து திட்டிருந்தது இந்த வந்து பார்த்தேன். எனக்கும் வந்து இந்த அஞ்சலியோட ஞாபகம் வந்துடுச்சு. அஞ்சலி வந்து இந்த வீட்டில் வந்து வாழ தெரியாத மறுபடியும் வந்து போயிட்டா. கடைசியில் வந்து அவள் திரும்ப வந்து இந்த வீட்டுக்கு வந்து வரப்பன்னு நம்ம வந்து அவளை வந்து எப்படி வந்து உள்ளே கூப்பிட்றது, அவளுடைய வாழ்க்கையை வந்து போயிடும். கார்த்திக்கும் வந்து 2வது கல்யாணம் பண்ணி வச்சுட்டுங்களேன்னா கண்டிப்பாக வந்து இந்த அஞ்சலியோட வாழ்க்கை வந்து தனிமரமாக நிற்பா, யாருமே இல்லாத. அதனால் வந்து நம்ம இந்த கல்யாண பேச்சு கொஞ்சம் நிப்பாட்டிட்டு கார்த்தியோட இதை வந்து கொஞ்சம் நிப்பாட்டி வைக்கலாம். அந்த அஞ்சலிக்கு வந்து டிவோர்ஸ் ஆக வரும், இல்லை இந்த டிவோர்ஸை வந்து நம்ம வந்து பண்ணக்கூடாதுன்னு கூட நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி நம்ம இலக்கிய வந்து சொன்னாங்க. நம்ம கௌதம் சார் வந்து கோவப்பட்டுறாங்க. அவளுடைய வாழ்க்கை அவள் எப்படியே வந்து பார்த்துட்டு போகிறாங்க, என் தம்பி வாழ்க்கை தான் அவனுக்கு வந்து முக்கியம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. நம்மளுடைய கௌதம் சார் சொல்கிறதுல சரி அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணி மறக்காத நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ஆன்ல போட்டுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.